ஒரு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப பாசமாக பழகிறத அவங்க அப்பா பார்த்துட்டு இவங்க எப்படி சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன சண்டை கூட வராமல் இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அக்கா தங்கச்சி மேலே அதிகமாக பாசமாக இருக்காளா இல்லை தங்கச்சி அக்கா மேலே அதிகமாக பாசமாக இருக்காளான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஒரு நாள் அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப கையில் ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று வாங்கிட்டு வராரு. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு முதல் பொண்ணு தனியா இருக்கிறப்ப இந்தாமா அப்பா உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு அப்பா தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் அப்பா கிட்ட கொஞ்சமா தாமா காசு இருந்துச்சு, அதான் நான் உனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணும் அப்பா அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை தங்கச்சிட்ட போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. அவரும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு தன்னோட இரண்டாவது மகளுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ அந்த ரெண்டாவது மகளும் அப்பா அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரும் இல்லம்மா அப்பாட்ட கம்மியாக தான் காசு இருந்துச்சு, அதனால உனக்கு மட்டும்தான் நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவளும் அப்பா இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குப்பா, இருந்தாலும் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு அக்கா கிட்டே கொடுப்பா, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற அந்த பழக்கத்தினாலதான் இவங்க இத்தனை வருஷமா ஒரு சின்ன சண்டை கூட வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னு அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. நண்பா, உங்க வாழ்க்கையில நீங்க பழகுற எந்த உறவா இருந்தாலும் சரிதான், அந்த உறவுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த உறவுல விரிசலும் வராது, அந்த உறவு முடிவுக்கும் வராது. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.